கருத்தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு, ஹார்மோன்கள் சீராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும்? ஏன்னா இன்றைக்கி வந்து கருத்தணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ்டாக இருக்கிறது இல்லை. ஒன்று ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் FSH LHம் பேலன்ஸ்டாக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் உணவு முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய ஹார்மோன்கள் சீராக இருக்கும், கருமுட்டையுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும், கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும், கருமுட்டை பதிந்து வளரக்கூடிய நிகழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சீராக இருக்கணும்னா நீங்கள் உணவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து நல்ல புரதம் நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். சுண்டல், பருப்பு, அசைவ புரதம் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்களே, ஆனால் புரதம் அப்படிங்கிறது உங்கள் டயட்டில் 30 to 40% கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கருப்பு பீன்ஸாக இருக்கலாம், பச்சை பட்டாணியாக இருக்கலாம், கொட்டை வகைகளாக இருக்கலாம். இந்த புரதங்கள் எல்லாம் தான் ஹார்மோன்களுடைய மூலக்கூறாக இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களினுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னாலே, ஹார்மோன் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே புரதம் தேவை. அப்போது புரதம் சார்ந்த உணவுகள் கட்டாயம் 3 வேளையும் கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கணும். ஒரு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு உப்புமா சாப்பிட்டேன், அது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டேன், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன புரதம் இந்த வேளை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள், வித்துக்களாக இருக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் நிறைய நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். பூசணி விதை, அதே மாதிரி சூரியகாந்தி விதை, இதெல்லாம் சொல்கிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு. குறிப்பாக வந்து சைவ புரதங்கள் எல்லாமே நல்ல கொழுப்பு அடங்கியதாகவும் இருக்கும். அந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் இதெல்லாம் நல்ல கொழுப்பு. ஏன் நல்ல கொழுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் நல்லபடியாக சுரக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி புரதம் தேவையோ அதே அளவுக்கு சரி பங்காக நமக்கு கொழுப்பு நிறைந்த உணவுகளும் தேவை. குறிப்பாக நல்ல கொழுப்பு தேவை. அப்போது எனக்கு வந்து கொழுப்பே இல்லாமல், எண்ணெய் பொருளே இல்லாமல் நான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் ஹார்மோன் சிந்தசிஸே இருக்காது. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பூண்டு நெய் ரெகுலராக சேர்த்திக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஹார்மோன்கள் வந்து சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.